விவசாயம் விவசாயம் வந்து மழை அதிகமாக பெஞ்சாலும் கஷ்டம், அதே போல் வெயில் அதிகமாக காய்ஞ்சாலும் கஷ்டம். அறுவடை செய்ய ஒரு வீடு கட்டுறோம்னா அதுக்கு வந்து அத்தியாவசிய பொருள் செங்கல் தான். மணல், எம்சாண்டு, ஜல்லி, சிமெண்ட் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் செங்கல். இப்போ செங்கல் இல்லாமல் வீடு கட்டுறாங்க நிறைய பேர். ஃப்ளைஓவர் பிரிக்ஸு, ஒயர் கட்டு, ஆலோ பிரிக்ஸு. இருந்தாலும் செங்கல் பார்த்தீங்கன்னா எப்படி உருவாகுது, இதுக்கு மழை பெஞ்சா எப்படி, வெயில் காய்ஞ்சா எப்படி. மழை பெஞ்சா ரொம்ப கஷ்டம், வெயில் காய்ஞ்சா ப்ரொடக்ஷன் நிறைய எதிர்பார்க்கலாம். செங்கல் பிரிக்ஸ் அது எப்படி உருவாகுதுன்னு பார்க்கலாம். வீட்டோட அத்தியாவசிய பொருள், அந்த பொருள் வந்து எப்படி உருவாகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 4-5 மண் கலந்து இந்த மாதிரி தண்ணி விட்டு டிராக்டரில் இந்த மாதிரி நல்லா மிக்சிங் பண்ணுவாங்க. அப்போ தான் வந்து செங்கலோட தரம், குவாலிட்டி நல்லா தரமாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு மண்ணை அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு இடத்துல கொட்டி இந்த மாதிரி கல் அரைக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது வந்து பாக்ஸ் கல். எப்படி பேக் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். நல்லா இது நல்லா பேக் பண்ணி இந்த மாதிரி, இது சிங்கிள் பேட்டர்ன் இந்த மாதிரி அரைப்பாங்க. இது வந்து சிங்கிள் பேட்டர்னில் அரைக்கிற பாக்ஸ் கல், பாக்ஸ் பிரிக்ஸ். இதை நல்லா இந்த மாதிரி தூசி தட்டுவாங்க. அப்போ தான் வந்து அந்த ஈரத்தெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் எடுத்து சன்னில் நல்லா காயும். அண்ட் தென் நெக்ஸ்ட் இது வந்து டபுள் பேட்டர்ன். இது வந்து ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும். இது எப்படி பேக் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இது நல்லா பேக் பண்ணி இது ஒரு ஃபினிஷிங் கொண்டு வந்து கொஞ்சம் தண்ணி போட்டு நல்லா பேக் பண்ணி பண்ணுவாங்க. இது தாங்க செங்கலோட அறுவடை. பாருங்கள் எவ்வளோ ப்ராசஸ் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கல்லை நல்லா பேக் பண்ணி அறுத்துருவாங்க. எல்லாமே மேனுவல் தான், இன்னும் மிஷன்ஸ். இந்த மாதிரி கல்லை திருப்பி விடுவாங்க நல்லா காயறதுக்கு. அடியில் வந்து எக்ஸ்ட்ரா வேஸ்டேஜ் எல்லா சைடும் நல்லா காயணும். இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டுட்டு எல்லா கல்லையும் இந்த மாதிரி கோட்டை கட்டுவாங்க. கோட்டை கட்டி நல்லா காய வைப்பாங்க கல்லுங்களை. 3 to 4 days ஆகும் நல்லா வெயில் காய்ஞ்சா. இல்லை வெயில் கொஞ்சம் ஓகேவாக காயுதுன்னா ஒரு 7 to 10 days. காய்ந்து கொண்டு இருக்கும்போது மழை பெஞ்சிச்சுன்னா தார்பாய் போட்டு மூடுவாங்க. காய்ந்த கல்லை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு தள்ளு வண்டியில் ஏற்றி சூடு உள்ள எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. மழையில் நனையாமல் பாதுகாக்கணும். காஞ்ச பச்சைக்கல், இந்த மாதிரி பச்சைக்கல்லை வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஸ்டோர் பண்ணி வச்சதும் நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் வந்து விறகு தள்ளி, இந்த விறகு பார்த்திங்கன்னா பெரிய விறகு, சிறு விறகு அந்த மாதிரி கட் பண்ணி வைப்பாங்க. கட் பண்ணி வச்சதை இந்த மாதிரி சூளை அடக்கும் போது பார்த்திங்கன்னா அடக்கிற ப்ராசஸ் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்.